ஏண்டா அங்கே சுற்றி இங்கே சுற்றி அந்த அக்கா கடைசியில் காருக்கே வந்து நின்றுச்சு பார்த்தியா? நல்ல வேலைடா, அம்மா வந்து நம்மளை வெளியே போக சொன்னாங்க. இல்லைன்னா அம்பிட்டு தான் இன்றைக்கி அந்த அக்கா கார் தூக்கிட்டு போயிருக்கோம். கிறுக்கிங்க வந்துட்டானே. வரட்டும்டா, இன்னைக்கு பார்த்துருவோம். விரட்டினே. என்னப்பா வண்டியை காணும்? நல்லா எடுத்துட்டு சுத்துறாங்க போலியே. நம்ம சொன்னா பொல்லாப்பு. நீங்க வண்டி எடுங்க. வரேன்ப்பா. வரேன்ப்பா. நாசமா போறவங்களா? அம்மா, டேய் வாடா வாடா, எப்படிடா இருக்க? ஆள் அடையாளமே தெரியல. குடு குடு. ஐ வாடா. என்னங்க? யார் குழந்தை? சண்முகன் பொண்ணு வந்திருக்கு. முருகேசன் கால் அமிச்சு வேகமா கூட்டியார சொல்லுங்க. அண்ணே வந்திருக்காரா? இல்லங்க, என்னன்னு தெரியல. நீங்க வேகமா வாங்க, உட்கார்ந்து இருக்கு. வாமா, சொல்றாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. உட்காருமா உட்கார். பிள்ளைக்கு ஏதாவது குடிக்க கொடுத்தியா? இல்ல ஒண்ணும் வேண்டாம். ஏதாவதுமா? ஒன்றும் கொடுக்கலையா? அப்பா வரலாமா? அப்பா தவறிட்டாரு. ஐயோ, என்னமா சொல்ற நீ? அப்பா ரொம்ப நாள் நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. டாக்டர் கிட்ட கேட்டப்போ கூட ஒன்னிலன்னு தான் சொன்னாங்க. திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அப்பாவோட சொத்து கணக்கு பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவர் யார்கிட்ட என்ன கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா? ஏன்னா எனக்கு வேற யாரும் இங்கே தெரியாது. அதே மாதிரி போகிறதுக்கு முன்னாடி அவர் உங்ககிட்ட ஏதாவது கொடுத்துருந்தாருன்னா அது கொஞ்சம் கிடச்சிதுன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. இன்னைக்கே கிளம்பி ஆகணும். போங்க. ஏயா கல்யாண நாளுக்குள்ள கார் ஓட்ட கத்துக்கிட்டேன்னா நம்ம அதையே கோயிலுக்கு போகலாம்ல? எனக்கு அடுத்த மாதம் கல்யாண நாள். அதுக்குள்ளே வண்டி ஓட்டி பழகிட்டேன்னா அவளையும். சரி, இந்த போனு தான் வேலை செய்யல. யாரையாவது அனுப்பி தகவலாவது சொல்லிருக்கலாம்ல. இல்லைம்மா, திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா கூட வரதில்லை. யாருக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு? ஐயா, ஐயோ, வாங்க. சண்முகம் பொண்ணு வந்திருக்காங்க. ஆமாண்டா. என்ன பண்ண போறீங்க? அதாண்டா தெரில. சரி, நீ சாவியை கொடு. இருங்க, நான் சொல்றது கேளுங்க. அந்த அக்கா காரை பற்றி ஏதாச்சும் கிடைச்சா? இது வரைக்கும் கேட்கல. ஆனால் எங்கள் அப்பா கொடுத்தெல்லாம் திருப்பி கொடுங்கப்பான்னு வந்திருக்கு. அதான்டா பத்திரத்தை எடுக்க வந்தேன். அப்புறம் என்ன, அதை மட்டும் கொடுங்க, வச்சது பார்த்துக்கலாம். டே, எப்படின்னு தெரிஞ்சிடும்டா. அதெல்லாம் தெரிஞ்ச கேட்டுப்பாங்கல்ல. காரை பார்த்தா தானே பிரச்சனை. அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் பத்திரத்தை மட்டும் கொடுங்க. ஐயோ, போங்க போங்கன்றல. ஏய் இருமா, வண்டி தள்ளுறா. அம்மா, மொத்தம் 9 பத்திரம் இருக்கு. அப்பா என்கிட்ட கொடுத்து. என்னப்பா கணக்கெலாம் சொல்லிட்டு? கேட்க மறந்துட்டேன். சுஜா எப்படி இருக்கா? நல்லா இருக்கம்மா. சரிப்பா, நான் கேட்டுதான் சொல்லுங்க. நான் கிளம்புறேம்மா. வரேன்ப்பா.
கொஞ்சம் இருமா. ஆ? உள்ள வாங்க. ஓமா. வண்டிய பத்தி மூச்சு உள்ள போல. தப்புயா, அப்பனே இழந்துட்டு வந்து நிக்குது. அதுவும் நம்ம புள்ள மாதிரி தான்ப்பா. வண்டி சாவி கொடுத்தனுப்பு. முருகேசா, டே முருகேசா, என்னம்மா? சாவியா கொடு. வண்டி சாவியா கொடு. கொடுத்தான். இந்தா. என்ன மா, உங்கள் அப்பா போகும்போது வண்டி இங்கே இருக்கட்டும்னு என்கிட்ட விட்டு போனார். மறந்தே போயிட்டம்மா. சாவி இந்தா இருக்கு. கார் இங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்ப்பா. அப்பா சொல்லியிருக்காரு. வண்டி இங்க இருக்கட்டும், நான் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன்? அது மட்டும் இல்லாம அப்பா உங்ககிட்ட இருக்கட்டும்னு விட்டுட்டு போனது நான் எடுத்துட்டு போய் நல்லா இருக்காது. அப்பா ஞாபகமா இங்கே இருக்கட்டுமே. ஓ, கண்ணா, வீட்டுக்கு போயிடலாம். கொடு கொடு. அப்பா, காசுலாம் கொடுத்து என்னை வேற விட்டு போனா ஆக்காதீங்க. நீ எங்கள் வீட்டு பொண்ணு தாம்மா. பேத்தி பிறந்தோன்னு மோதிர வீட்டுக்கு வந்திருக்க. சட்டுன்னு எங்களால் எதுவும் செய்ய முடியல. வண்டி கொடுக்குறேன்னு நினைக்காத. பேத்திக்கு எங்கள் பேர் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி போட்டுறாமா. இல்லப்பா. இல்லைம்மா, நான் வண்டிக்காண்டி கொடுக்கல. புடிமா. டேய் முருகேசா. ஐயா, பாப்பா கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துரு. பார்த்து போயிட்டு வாமா. விட்டுட்டு வந்துட்டுமா? ஆமாம். விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டுமா? ஆமாடா. சரிங்க. அது விட்ட நான் வைக்காமல வண்டி போட்டு வச்சிருக்கா? ஐயா, இப்போ எடுத்துறேன். இப்போ எடுத்துறேன். சீக்கிரம். சீக்கிரம் எடு. ஓடிடா ஆளுகளையும் டவுசர்களையும் நான் தான் அவங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஏய், நான் உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? ஒரு இன்னைக்கு நான் தானே முன்னாடி சீட்ல உட்காரணும். உட்கார விட மாட்டேங்காங்கண்ணே. முன்னாடி சீட்ல உட்காரியா? மண்டையில கொட்ட போறேன் பாரு. ஒரு அம்மோல அண்ணே ப்ளீஸ், நான் ஒரு தடவை உட்காருங்கண்ணா. வாங்க போற வார் நீ போ மோல. ஏய் இங்க வா. முன்னாடி சீட்ல உட்காரணுமா? ஆமாண்ணே. அப்ப வீட்டுல போய் அம்மாட்ட ஒரு 5 ரூபா வாங்கிட்டு வா. அண்ணன் முன்னாடி சீட்ல ஏற்றி விடுறேன். 5 ரூபாயா? ஏன்டா, உன்னால எம்பிட்டு முடியும்? இல்லை, நான் 5 ரூபா கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுறேனே. நீ மட்டும் 5 ரூபா வாங்கிட்டு வா. உன்னை முன்னாடி சீட்ல இல்ல, டிரைவர் சீட்லயே அண்ணன் ஏற்றி விடுறேன். சரிண்ணே. போ ஓடு. அண்ணே கண்டிப்பா ஏற்றி விடுங்கண்ணே. கண்டிப்பா உட்கார வைக்கிறேன்டா. ஓடுறோம். ஏய், என்னடா நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை, சுல்லாய் மிட்டாய் வாங்கிட்டீங்க. இப்போ திஷா கேட்டாங்க, அதான் கொடுத்தேன். ஆ? ஆ முருகேசா, ஐயா, சாவி எடுத்துக்கிட்டியாடா? என்கிட்ட தான் இருக்கு. ஏண்டா முருகேசா, எவ்வளோ வருத்தி இது அடுத்த வண்டியில் ஏற மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னா இப்போ என்ன செய்வான்னு கேளு. முருகேசா, முதல்ல ஓட்டி காட்ட சொல்லு, அப்புறம் பாப்போம். டே ஓட்டி காட்டுறேன். ஐயா. டேய் ஒன்று நம்பிதான்டா. வாங்கியா போலாம். வாங்க. ஏ இங்கே யார பேர் இருக்குது? எனக்கு என்ன தெரியும்? ஒண்ணுதாண்டி. ஏய் வேலைய பாரு. தெரியும் டி, யாரு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயா, நேரமாச்சியா, பொழுதோட வரானம்மா. வாங்க போலாம். நீ கூட்டு கலவானியா? யார் கூட்டு கலவானி? எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. வாங்க போலாம். வாங்க டேய், நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுற. நீங்க அப்படி வச்சுட்டு என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சார் வாங்க. என்னடா எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு தொடச்சிட்டு இருக்கீங்க? ஐயா, அது தினமும் கிளம்புற அவசரத்தில் அப்படியே தட்டி விட்டு ஓட்டிக்கு இருக்குமா, அதான். கொலை கத்து படா பீடு. என்ன வேலை செஞ்சாலும் திட்டுறீங்க? அதான் இன்னைக்கு எல்லாத்தையும் வெளியே தொடச்சிருக்கோம். டேய் முருகேசா,
இந்த காலில் அமுக்குனா வேகமாக போகாம அது ஆக்சில், ஆ நடுவாக்கில் இருந்து பிரேக்கு, ஆ இந்த காலில் அமுக்குனா என்ன இலவோட அது பேரே வர மாட்டேங்குது. கிளச்சு. அதே தான்டா. அடுத்த தடவை சரியா சொல்கிறேன் பார். என்னங்க இதோ வந்துட்டேன். என்ன பண்ணிட்டு புரியா இருக்கீங்க? போய் சாப்பிடலாம். நீங்கள் போங்க, வந்துட்டோம். சரி வா. என்ன வர சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிற? நீ கையை காலை கழுவிட்டு வா. சரி. முருகேசா நீயும் போய் கையை காலை கழுவிட்டு வாடா. இல்லைம்மா, பீடு வந்துட்டோமா. எப்படிடா வண்டி ஓட்டுறாரு? யாரு? நம்ம ஐயாவா? ம் கல்யாண நாளுக்குள்ள ஓட்டிடுவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாரு. ஓட்டிடுவாரா? அவர் ஓட்டி நீங்கள் உட்காந்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த ஜனத்தில் நடக்காது. அவர் தான் ஏதோ புரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா நீங்கள் வேற வந்துட்டு. ஐயோ என்னத்தையும் ஒன்று ஓட்டிடுவாருன்னு அப்படி இப்படின்னு நினச்சேன். டேய் என்னத்தையாவது பண்ணி ஓட்ட வைக்க முடியாதா? அம்மா, நான் என்ன வேணுக்குனேவா பண்ணுறேன்? நம்ம ஐயாவுக்கு வரலம்மா. ஓ முருகேசா நான் சொல்றேன்னு சங்கடப்படாத. அன்னைக்கு மட்டும் அவரை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நீ பக்கத்துல உட்காந்துக்கோ. அந்த இது ஸ்டேரிங்க அத கையில சும்மா அவரை பிடிக்க வச்சுட்டு நீயே ஓட்டு. ஆனா அவர் தான் ஓட்டுறாருன்னு அவரை நம்ப வச்சுட்டு ஐயா நீங்க சூப்பரியா அப்படி இப்படின்னு சொன்னா வச்சுக்கோயேன், அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். தாண்டா முருகேசா சின்ன புள்ள மாதிரி ஆசைப்படுறாரா? ஏதாச்சும் பண்ணி அவர் ஓட்ட வேடா. சரி, நீ சாப்பிடவா.